திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கூத்தாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. குறுவை நெற்பயிர் அறுவடை சமயத்தில் பெய்த மழையால் பாதி விலைக்கு நெல்லை விற்பனை செய்த நிலையில் மீண்டும் தாளடி நெற்பயிர்களும் சேதமடைந்து பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர், நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக கூத்தாநல்லூர் அருகே மேலமணலி, ராமானுஜமணலி, ஓகைப்பேரையூர், அறிவாலூர், கருப்பூர், பாரதி மூலங்குடி, நிமிலச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறுவை அறுவடைக்கு பிறகு சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவு நேரடி விதைப்பு செய்த தாளடி இளம் நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் குறுவை அறுவடை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக அறுவடை செய்த நெல்கள் சேதமடைந்து விற்பனை செய்ய முடியாமல் பாதி விலைக்கு நெல்லை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அதிலிருந்து மீண்டும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 10,000 செலவு செய்து தாளடி நேரடி விதைப்பு செய்து நெற்பயிர்கள் முற்றிலுமாக மூழ்கி சேதமடைந்துள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.